புரட்சித் தலைவர் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 2வது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 5 முறை முதலமைச்சர். நாளை காணப்போகின்ற தலைவர் தமிழ்நாட்டை ஆளப்போகிற தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், என் அன்பு இளவல் விஜய் அவர்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. நான் முதலில் அடி வைத்த போது புரட்சித் தலைவரோடு பயணம் செய்தேன். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 2வது முறை அம்மாவோடு சென்றோம். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற இளவல் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நாளை மக்களிடத்தில் மிதந்து கொண்டிருக்கிற அவர் 2026 மக்கள் சக்தியால் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இவர் என்ன செய்தார், தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது சந்தித்திருக்கிறார்களா, மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா, தொண்டர்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரு அறிவாளி பேசியிருக்கிறார். அவர் இந்த கட்சியே எங்கே இருக்கிறது என்ற நிலையை ஒரு முறையாவது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அம்மாவுடைய துணையால் 17-18 இருந்து ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு உங்கள் வெற்றி என்ற நிலை ஏதாவது ஒரு முறையாவது வந்திருக்கிறதா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை. நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்றால் பிரகாசமுடைய எதிர்காலமாக மாற்றுவதற்கு